அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காரோட யூசேஜ் கம்மியாக இருக்கிற டயத்தில் மேபி ஒரு 1 வீக் இல்லை 15 டேஸ் இல்லை ஒரு 1 மந்த் அப்படி வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஆன்சைட் போயிட்டு திரும்ப வரீங்க. அப்போ எப்படி வந்து கார் வந்து அந்த பேட்ரி ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்து டிஃபிகல்ட்டி இல்லாமல் வந்து காரை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், ரொம்ப ஸ்மால் டிப் தான் இது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, காரோட பேட்ரியை மேனுவலாக டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த கார் யூசேஜ் இல்லாத டயத்தில் டிஸ்கனெக்டடாகவே வச்சுருந்து திரும்ப யூஸ் பண்ணும்போது காரோட பேட்டரியை மேனுவலாக கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இப்படி சொன்னோன்னே காரோட பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம், மேனுவலாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் மேபி என்ன வரலான்னா, ஒரு மெக்கானிக் ஒர்க் ஷாப்லேருந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து ஒரு தடவையும் நம்ம பண்ணணுமா, கூப்பிட்டு டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லி கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணுமான்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக ஈஸியாக நம்மளே பண்ணுற ஒரு 5 to 10 minutes ரொட்டீன் தான். ரொம்ப ஈஸி ரொட்டீன் தான். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கன்ஃபார்மாக தெரியுது நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து காரை யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலே இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை வந்து மேனுவலாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வரும்போது மேனுவலாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி காரில் வந்து டிரைவர் சீட் சைடு டேஷ்போர்டு கீழே இந்த ஃப்ளாப் இருக்கும், போனட்டை ஓப்பன் பண்ணுற ஃப்ளாப்பு. அதை ஓப்பன் பண்ணிட்டா கிளிக் சவுண்டில் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு அடிஷ்னல் சேஃப்டி லாக் மாதிரி இருக்கும், ஒரு நாப் இருக்கும். ஸோ அதையும் ஒரு சைடு புஷ் பண்ணி எடுத்தோன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதில் இந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் செக்மெண்ட்டை எடுத்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ இன்ஜின் ரன்னிங்லேருந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கோம் கார்னா எல்லா சைடும் ஹீட்டாக இருக்கும், அதனால தான் அந்த பிளாக் செக்மெண்ட் சொன்னேன். இப்போ ஸ்பேனர் எடுத்தாச்சு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. 8, 10, 12 அந்த மாதிரி ஸ்பெக் இருக்கும். இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பேட்டரி செட்டப்புக்கு 10 நான் எடுத்துருக்கிறேன் ஸ்பேனர். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? பேட்டரி கனெக்ஷனை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது பண்ணிவிட்டு திரும்ப அதே தான், நம்ம இன்ஜின் ரன்னிங்லேருந்து வந்தோன்னே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா இடமுமே வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கிட்ஸ் கூடலாம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், இந்த இடத்துல டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக அதை எடுத்து இந்த மெட்டல் பீஸ் வந்து இந்த இடத்துலலாம் டச் பண்ணக்கூடாது, அந்த சர்க்கியூட்டோட அதர் எண்டிலெல்லாம் படாமல், ஏன்னா இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த சைடில் நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிக்க இந்த இதுதான் நான் அந்த சேஃப்டி நாப் சொன்னேன், அடிஷ்னல் நாப் சொன்னேன். முன்னால் டேஷ்போர்டில் ஃப்ளிப் இருந்துச்சு, அதை எடுத்தோம். அது போக இந்த நாப்பை நான் எடுக்கும்போது தான் என்னால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த போனட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது இது மூலமாக தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு 15 டேஸ் கழிச்சு வந்து திரும்ப இதே ப்ரொசீஜர் தான் வந்து கனெக்ட் பேக் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 15 டேஸ் கழிச்சோ இல்லை ஒரு அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து நீங்கள் காரை எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கும் அதே தான், ஆனால் கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கிறோம். அதே 10 ஸ்பெக் ஸ்பேனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் இது பண்ணோன்னா டைட் ஆகும். ஓகேங்களா? இப்போயும் அதே தான், நம்ம அந்த மெட்டல் பீஸ் வந்து எந்த இடத்துலையும் பண்ணாமல் பார்த்துக்கணும். சரி, இப்போ நம்ம 15 டேஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கோம் காரை. சரி, எப்படினாலும் போனட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் ஒரு சில ரேண்டம் விஷுவல் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ பிரேக் ஃப்ளூயிடு, இன்ஜின் கிராங்கேஸ் ஆயிலு, ரேடியேட்டர் லிக்விடு, இதெல்லாம் செக் பண்ணலாம். இப்போ இன்ஜின் கிராங்கேஸ் ஆயிலுங்கிறது நத்திங் பட் அங்கே அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்லையா, அதில் நம்ம எடுத்தோன்னா ஒரு கீ மாதிரி இருக்கும், அதுலேருந்து எடுத்தோன்னா டிப் ஸ்டிக் அது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆயில் இருக்கும். இதை வைப் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 2 ப்ரிடாமினன்ட் டாட் தெரியும், ஒரு 2 டாட் இருக்குது. அதில் வந்து அந்த லோயர் டாட்டுக்கு கீழே வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஆயில். அப்படின்னா வந்து அதான் பாட்டம் லைன். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை இண்டிகேஷன் உடனே நம்ம வந்து போகிறதுக்கு சர்வீஸ் சென்டர் போய் கரெக்ட் பண்ணணும், இன்ஜின் ஆயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லைன். அந்த 2 லைனில் வந்து பாட்டம் லைனுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. அதனால டிப் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 லைனும் கவர் பண்ணியிருக்கிறது தான் வந்து பெஸ்ட் சினாரியோ, அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? இது இன்ஜின் கிராங்கேஸ் ஆயிலுக்கு. பிரேக் ஃப்ளூயிட் ஆயில் வந்து ஆக்சுவலி சென்சஸ் இருக்குது. பிரேக் ஃப்ளூயிட் ஆயில் வந்து இப்போ கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இண்டிகேஷன் வரும். இருந்தாலும் சென்சஸ் தானே, எப்போனாலும் எதுனாலும் வந்து தப்பாக மாறி போகலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இண்டிகேட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் போனட் ஓப்பன் பண்ணனால ஒரு விஷுவல் செக் பண்ணுறதுனால தப்பு இல்லை. மேக்ஸ் மின் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க பிரேக் ஃப்ளூயிடில். ஸோ அந்த சென்சர் ஒர்க் ஆகும், சென்சர் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் ஒரு ரேண்டம் செக்காக பண்ணிக்கிறோம், மின் மேக்ஸ் ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கா பிரேக் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டர் ஒன்றும் இல்லை, உங்களோட இன்ஜின் வந்து கூல் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு வாட்டர் இருக்கும் உள்ள.
ஸோ அதுலேயும் மின் மேக்ஸ்னு 2 ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இல்லைனா நம்ம அந்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணுறதும் இப்போ அதே மாதிரி தான். அந்த ராடை வச்சுட்டு டக்குன்னு சட்டுன்னு போட்டு அடைக்க தேவையில்லை. ஒரு லேசாக வச்சு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தோம்னா அழகாக கிளிக் சவுண்டோட லாக் ஆயிடும். 15 டேஸ் கழிச்சு வரீங்க, வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் எந்த சென்சர்ஸும் யூஸ் ஆகாது, ஒர்க் ஆகாது. ரிமோட் அன்லாக் பட்டன்ஸும் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, நாபை ரிலீஸ் பண்ணி மேனுவலாக கீயை வந்து எடுத்து மெக்கானிக்கலாக நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஸ்பேனர் எடுத்துகிட்டு அதே மாதிரி போனட் ஃப்ளாப்பை வந்து ஓப்பன் பண்ணி பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து கார் யூசேஜ் கம்மியாக இருக்கிற டயத்தில் எப்படி ஒரு சிம்பிள் வேலை வந்து நம்ம கார் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், பேட்டரியை வந்து மேனுவலாக டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு சிம்பிள் வேலை வந்து கார் மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னு இப்போ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்டெப்னி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ டயர் பஞ்சர் ஆகுது, நம்ம போயிட்டுருக்கோம், ஒர்க் ஷாப் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, நம்ம அந்த டயத்தில் வந்து ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்ம நினச்சி பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் அதுவும், ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணுறதும். ஸோ அது இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரிய போக்கில் வீறுநடை போட்டு எழுச்சியை அள்ளித்தரட்டும். நன்றி, வணக்கம்.